ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ் எக்ஸாம்ல எந்தெந்த டாபிக்ஸ்க்கு அதிகமா வெயிட்டேஜ் இருக்கும், எந்த ஆர்டர்ல நம்ம அட்டெண்ட் பண்ணா எக்ஸாம் ஃப்ளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. டாக்குமெண்ட்ஸ பத்தி அப்புறம் பார்ப்போம். குவான்டிட்டிவ் ஆப்டிட்யூட் செக்ஷன்ல உங்களுக்கு சிம்ப்ளிஃபிகேஷன் இருக்கும். நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக், ராங் நம்பர். சிம்ப்ளிஃபிகேஷன் ஒரு 10 to 15 இருக்கும். நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக், ராங் நம்பர் ஒரு 10 இருக்கும். கண்டிப்பா இந்த ஆர்டர்ல அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸாம் ஃப்ளோ நல்லா இருக்கும். கான்ஃபிடன்ட் லெவல் ஹையரா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளோவுல சால்வ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு சிம்ப்ளிஃபிகேஷன் கஷ்டமா கேட்டிருக்காங்க, 1, 2 கேட்டிருக்காங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வரலன்னா டக்குனு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இல்லன்னா அந்த கொஸ்டின் மட்டும் பதறாம டைம் கன்சியூமிங் ஆனாலும் பரவாயில்ல அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த மைண்ட் செட்ல அட்டெண்ட் பண்ணுங்க. பதற வேண்டாம். ஓகேங்களா? 10 கொஸ்டின் இருக்குன்னா 2 கொஸ்டின் டைம் கன்சியூமிங் ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு செட் டிஏ கேட்க வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பிஐ கிளர்க் மாதிரி 2 செட் டிஏ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்ல ஒரு செட் டிஏ தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் பேட்டர்ன். உங்களுக்கு இதுல இருந்து 25 கொஸ்டின் வந்துரும். 22 கொஸ்டின் வரை டார்கெட் பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா படிக்கிறவங்க 25மே போட்டுருவாங்க. மீதி ஒரு அரித்மெடிக்ல ஒரு 2ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். ஈஸியான ஷிஃப்ட்ல, மாடரேட்டான ஷிஃப்ட்ல ஒரு 22, 24. ரீசனிங்ல இந்த மிஸ்டேக்க பண்ணாதீங்க. ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் இருக்குல்ல, அந்த ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினும் 2 டைம். இப்ப சிம்பிள், ஆல்பாபெட் அதுக்கப்புறம் ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னா 2 டைம் செக் பண்ணுவாங்க. நம்ம போட்டுருக்கிறது கரெக்ட்டா ஒவ்வொரு கொஸ்டின் 2 டைம் செக் பண்றது, இன்னொரு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய டைமை எடுத்து நீங்க அங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்றது அர்த்தம். ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆல்பா நியூமெரிக்க நீங்க அட்டெண்ட் பண்றது கரெக்ட்டா அட்டெண்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றது கரெக்ட்டா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் ஸ்க்ரால் பண்ணுங்க கடைசில. இதோட நின்னு ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இழுத்து ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 3 நம்பர் இருக்கும் ஆல்பா நியூமெரிக்ல. அதையும் கவனமா போட்டுருங்க. ஓகேங்களா? இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், சிலாஜிசம், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில். இந்த டாபிக்ல இருந்து 12ல இருந்து 15 கொஸ்டின் வரை கவர் ஆகும். பிஓ மாதிரி இங்க 9, 10 கொஸ்டின்லாம் வராது. 12ல இருந்து 15 கொஸ்டின் கவர் ஆயிரும். பசில் சீட்டிங்ல 18ல இருந்து 20, அங்க 20ல இருந்து 25 பிஓல. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா, இங்க ஆல்பா நியூமெரிக் அப்படிங்கிற ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா வரதுனால. அண்ட் மிஸ்செலேனியஸ்ல இருந்து ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் வரும். இந்த இடத்துல 18 கொஸ்டின் எப்படி டிபெண்ட் ஆகும் அப்படின்னா, ஆர்டரிங் கொஸ்டின்ஸ் கேட்டா 15 கொஸ்டின்ல டிஏ முடிஞ்சிரும். அன்னவுன் சீட்டிங் கேட்டா 18 கொஸ்டின் வரை வரும். உங்களுடைய ஷிஃப்ட் கொஞ்சம் மாடரேட்டா கேட்கணும் அப்படின்னா, இதுல ஒரு டாபிக் கட் பண்ணி 20 கொஸ்டின் பசில் சீட்டிங்லே கேட்பாங்க. இந்த ஆர்டர் தான் வரும். ஸ்கோர் பூஸ்டர் 12 to 15. இதுல 8 into 20 பசில் வரும். அந்த பசில் சீட்டிங்ல ஆர்டரிங், அன்னோனா சில நேரத்துல 2மே கேட்டுருவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தட் நீங்க உங்களுடைய அட்டெம்ப்ட்ட வச்சுக்கோங்க. அன்னோன்ல 3 கொஸ்டின் இருக்கு, 5 கொஸ்டின் இருக்கான்னு பார்த்தும் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த பிளட் ரிலேஷனும், ஆர்டரிங் பசிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது கொஞ்சம் நீங்க அட்டெண்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் கூட கிரியேட் பண்ணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா கொஞ்சம் அதிகமான ஐக்யூ யூஸ் பண்ணி இந்த டாபிக் அட்டெண்ட் பண்ணுங்க. பிளட் ரிலேஷனும், ஆர்டரிங் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்ப அவேர்னஸோட அட்டெண்ட் பண்ணா அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிக்கலாம். கடைசியா இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ வச்சு முடிச்சிருங்க. இங்கிலீஷ்ல கண்டிப்பா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னா, வேர்ட் ஸ்வாப், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது 2மே கண்டிப்பா வரும். எல்லா ஷிஃப்ட்லயும் வருமான்னு சொல்ல முடியாது. ஷஃபிள் ஆகி வரும். இதுல நல்லா 5 அவுட் ஆஃப் 5 ஒவ்வொன்னுத்துலயும் வாங்கிடலாம். அப்படி இல்லன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட், பேரா ஜம்பிளுக்கு பதிலா ஒவ்வொரு பேரா ஜம்பிளா 5 கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அது வந்து சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர் பண்ண. பேரா ஜம்பிள் ரொம்ப ட்ரிக்கியா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டோட நீங்க நிறுத்திக்கோங்க. அப்புறம் ஃபில்லர்ஸ், கிளாஸ், சென்டென்ஸ் கரெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி ஆர்சில சினானிம்ஸ் அண்ட் டைரக்ஷன், கிராமர் பார்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கடைசியா ஆர்சி இன்டைரக்ட் கொஸ்டின், வேர்ட் யூசேஜ் அட்டெண்ட் பண்ணுங்க. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய கேப்பபிலிட்டி, உங்களோட அட்டெம்ப்ட் ஆர்டர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் கிளியர் ஆயிரும். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.